வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கனமழையால் மயிலாடுதுறையில் 200 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சோகம். வடிகால் வாய்க்கால்களை சீரமைக்க விவசாயிகள் கோரிக்கை. திருவண்ணாமலையில் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பயன்பாட்டிற்கு வராமலேயே பழுதடைந்து வரும் அவலம். கொடைக்கானல் நட்சத்திர ஏரி படகு சவாரியில் ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுக்கும் இளைஞர்கள். பலத்த காற்று வீசும் நிலையில் படகு கவிழும் அபாயம். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே ஆற்றில் ஆகாய தாமரையை அகற்றும் விவசாயிகள். அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் களத்தில் இறங்கி நடவடிக்கை. அடிப்படை வசதிகள் இல்லாத உடுமலை மத்திய பேருந்து நிலையம். பயணிகள் படும் அவதியை விவரிக்கும் செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மயிலாடுதுறையில் பெய்து வரும் கனமழையில் 200 ஏக்கர் இளம் சம்பா பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னம் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இந்நிலையில் மணல்மேடு, ராதாநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் 200 ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் தொடர் கனமழை காரணமாக விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியது. தேங்கிய நீர் வடியாத நிலையில் இளம் சம்பா பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏக்கருக்கு 15,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் நீரை வடிய வைத்து பயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேங்கிக்கால் பகுதியில் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்கால் ஊராட்சிக்குட்பட்ட வேங்கிக்கால் புதூர் பகுதியில் 15,000த்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இப்பகுதி மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் வகையில் ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட எஸ்பி அலுவலகம் அமைந்துள்ள பகுதியில் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டது. நீர்த்தேக்க தொட்டி கட்டி முடிக்கப்பட்டு பல ஆண்டுகளாகியும் மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் புதர்கள் மண்டியும் இரும்பு குழாய்கள் துருப்பிடித்தும் சேதமடைந்து காணப்படுகிறது. எனவே மக்களின் வரி பணத்தில் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூரில் விளையாட்டு விடுதி மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி சாம்பியன்ஸ் கிட் வழங்கினார். அரியலூரில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் செயல்பட்டு வரும் மாவட்ட விடுதிகளில் மாணவ மாணவியர் விளையாட்டு பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மாணவர்களுக்கு சாம்பியன்ஸ் கிட் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி கலந்து கொண்டு விடுதிகளில் பயிற்சி பெறும் 53 மாணவர்களுக்கும் சாம்பியன்ஸ் கிட்களை வழங்கினார். அதில் பை, தெர்மோ தண்ணீர் பாட்டில், தொப்பி, கைத்துண்டுகள், மைக்ரோ ஃபைபர் துண்டுகள், கடிகாரம் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கியுள்ளன. இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு அலுவலர் லெனின் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் பங்கேற்றனர். கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் ஆபத்தை உணராமல் படகில் நின்றபடி இளைஞர்கள் செல்ஃபி எடுத்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நிலையில் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்வதில் சுற்றுலா பயணிகள் அதிகம் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் தற்போது வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் பலத்த காற்றும் வீசி வருகிறது. இந்நிலையில் படகு சவாரி செய்யும் இளைஞர்கள் ஆபத்தை உணராமல் ஏரியின் நடுப்பகுதியில் படகில் இருந்து எழுந்து நின்று செல்ஃபி எடுக்கின்றனர்.
காற்று அதிக அளவில் வீசி வரும் நிலையில் படகு கவிழும் ஆபத்து இருப்பதால் இதுபோன்ற செயல்களை தடுக்க அறிவுறுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். முத்துப்பேட்டை அருகே ஆற்றில் உள்ள ஆகாய தாமரையை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் விவசாயிகள் களத்தில் இறங்கி சுத்தம் செய்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளன. இதனால் சுமார் 3500 ஏக்கருக்கு மேல் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. பெருகவாழ்ந்தான், புத்தகரம், ஆலங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நீர் கந்தபட்சம் ஆற்றின் வழியாகவே வடிய வேண்டும் என்ற நிலையில் ஆற்றில் ஆகாய தாமரை செடிகள் அறந்திருப்பதால் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளன. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் விவசாயிகள் களத்தில் இறங்கி ஆகாய தாமரைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி விவசாயிகள் ஆற்றில் இறங்கி தூய்மை பணியில் ஈடுபட்டனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூரில் கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கும் வகையில் 1200 கிலோ உலர் பழங்கள் ஒயினில் ஊற வைக்கும் நிகழ்வு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட உள்ள நிலையில் கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மேட்டூரில் கிறிஸ்துவர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு வழங்குவதற்காக கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கும் பணி தொடங்கியது. இதனையொட்டி முந்திரி, திராட்சை, பேரீட்சை, பிளம்ஸ், செரி உள்ளிட்ட உலர் பழங்களை ஒயினில் ஊற வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வை பாதிரியார்கள் ஜெபம் செய்து தொடங்கி வைத்தனர். இதில் 1200 கிலோ உலர் பழங்கள் ஊற வைக்கப்பட்டன. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு சிறப்பு செய்வதற்காக கேக் தயாரிப்பு இன்று முதல் ஆரம்பித்து டிசம்பர் 23ஆம் தேதி இந்த உலர் திராட்சையை எடுத்து கேக் தயாரித்து கிறிஸ்துவ மக்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் கொடுக்க உற்பத்தியை தொடங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் மென்மேலும் வளர இந்த பணி சிறக்க வாழ்த்துகிறேன். திருப்பத்தூரில் காவல் நிலையத்தில் களப்பயணம் மேற்கொண்ட தனியார் பள்ளி மாணவர்களை காவல் ஆய்வாளர் தனது இருக்கையில் அமர வைத்த அழகு பார்த்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் மாணவர்களை காவல் நிலையம், ரயில்வே நிலையம், தபால் நிலையம் உள்ளிட்ட இடங்களுக்கு களப்பயணம் அழைத்துச் சென்றனர். அந்த வகையில் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்திற்கு சென்ற மாணவர்களை ஆய்வாளர் ஜெயலட்சுமி அன்போடு வரவேற்றார். மாணவர்களுக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யும் முறை, துப்பாக்கியை பயன்படுத்தும் முறை உள்ளிட்டவைகளை விளக்கினார். மேலும் தலைக்கவசத்தின் அவசியம் குறித்தும் விளக்கினார். இது வந்து 303 வெப்பன். இதுதான் நம்ம ரவுண்ட்ஸ் போட்டு ஃபயர் பண்ணோம். இதெல்லாம் வந்து ரியல் வெப்பன். சரி, ஓகே. டு ஓகே. அதே மாதிரி வாட்டர் டாங்கி இருக்கு. சரியா? இது பேர் வந்து ஸ்டேஷன் இருப்பாங்க. இப்போ நம்ம ஃபோன்லலாம் பேசிட்டே இருக்க முடியாது இல்லையா? இது பேர் என்னது? தொடர்ந்து காவலர் சீருடையில் வந்த பள்ளி சிறுவனை அழைத்து சென்று தனது இருக்கையில் அமர வைத்து அழகு பார்த்தார். இதனால் மாணவர்கள் உற்சாகமடைந்தனர். காவலர்கள் மற்றும் காவல்துறை மீதான அச்சத்தை போக்கும் வகையில் இந்த களப்பயணம் நடைபெற்றது. பின்னர் மாணவர்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கி வழி அனுப்பி வைத்தார். விருத்தாச்சலத்தில் விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் பாலாம்பிகை சன்னதியில் துவாரபாலகி சிலைகள் நிறுவும் நிகழ்வு நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பாலாம்பிகை உடனுறை விருத்தகிரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் உள்ள பாலாம்பிகை சன்னதியில் துவாரபாலகி சிலைகள் நிறுவும் நிகழ்வு நடைபெற்றது.
முன்னதாக புனித நீர் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு யாக பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மேலதாளம் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீரை தலையில் சுமந்து கோவிலை வலம் வந்தனர். பின்னர் புதிதாக நிறுவப்பட்ட துவாரபாலகி சிலைகளுக்கு புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்தனர். பின்னர் பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மலர் அலங்காரம் செய்து தீபாராதனை நடைபெற்றது.